கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். புனித வாரத்தை தொடங்கியிருக்கின்றோம். கடந்த ஞாயிறன்று இயேசு எருசலேமில் நுழைந்ததை நினைவு கூர்ந்து குருத்து ஞாயிறை சிறப்பித்தோம். இன்று தொடங்கி அடுத்து வர இருக்கின்ற 3 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்விற்கும் அடிப்படையான நாட்கள். இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை கொண்டாடும் இந்த நாட்கள் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவர்களாகிய நாமும் இல்லை. இப்படி முக்கியமான இந்த 3 நாட்களில் முதல் நாளான புனித வியாழனை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கல்வியாண்டின் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறோம். தேர்வுகள் முடிந்து, குறிப்பாக பள்ளி பருவம் முடிந்த மாணவ மாணவியர்கள் தாங்கள் படித்த பள்ளியில் இருந்து விடைபெறப் போகிறோம் என்பதால் பிரியாவிடை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து தாங்கள் கொண்டிருந்த நினைவுகள், பிறருக்கு செலுத்த இருக்கின்ற நன்றிகள், பரிசுகளை பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வை தான் இன்று இயேசு தம் சீடர்களுடன் நிறைவேற்றுகின்றார். தாம் இவ்வுலகிலிருந்து விடைபெறப் போகிறோம், தனது வேலை இந்த உலகத்தில் நிறைவடைந்து விட்டது, தன்னை அனுப்பிய தன் தந்தையிடம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அறிந்த இயேசு தம் சீடர்களுடன் ஒரு இறுதி உணவை ஏற்படுத்தி பிரியா விடை நிகழ்வை அவர் நிகழ்த்துகின்றார். இந்த விருந்தில் தனக்கு பின் தன் சீடர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்த்துகின்றார். குறிப்பாக 3 முக்கிய பாடங்களை கற்றுத்தந்து அதை வாழ்வாக்க அழைப்பு விடுக்கின்றார். சீடர்கள் வழியாக நமக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக தன் உடலை தந்து, இது என் உடல், இதை உண்பவன் என்றும் வாழ்வான் என்று சொல்லி நற்கருணை என்ற திருவருள் சாதனத்தை ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக அந்த நற்கருணை பலியை நிறைவேற்ற குருத்துவம் என்னும் திருவருள் சாதனத்தை ஏற்படுத்துகின்றார். இறுதியாக இந்த நற்கருணை அடிப்படை தன்மையான தியாகம், அன்பை கட்டளையாக கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, விருந்து என்பது எல்லா கலாச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக நமது தமிழ் கலாச்சாரத்தில் விருந்தோம்பல் மிக முக்கிய இடம் வகிக்கின்றது. விருந்துகள் இல்லாமல் விழாக்கள் இல்லை. விவிலியத்திலும் பல வகையான விருந்துகளை நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக நற்செய்திகளில் நாம் வாசிக்கின்ற விருந்துகள் என்ன, அவை நம் வாழ்வில் எத்தகைய பலன்களை தருகின்றன என்று சில விருந்துகளை பற்றி இங்கு சிந்திப்போம். முதலாவதாக வாய்ப்பு தரும் விருந்து. மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. அரசன் ஒருவன் தன் மகனின் திருமண விருந்து ஏற்பாடு செய்கின்றான். பலரையும் அழைக்கின்றான். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அழைப்பை மறுக்கிறார்கள், விருந்தை புறக்கணிக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை புறக்கணித்ததால் புறம் தள்ளப்படுகிறார்கள். இரண்டாவதாக பாவம் போக்கும் விருந்து. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 - 50 முடிய. பரிசேயர் ஒருவர் இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கின்றார். அந்த விருந்தில் பாவியாகிய பெண் ஒருவர் வந்து இயேசுவின் பாதங்களை நறுமண தைலத்தால் கழுவி கூந்தலால் துடைத்து தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்கிறார்.
மூன்றாவதாக குறை தீர்த்த விருந்து. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். கானாவுக்கு திருமணத்தில் திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அதை அறிந்த அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி அந்த மணமக்களின் குறைகளை போக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார். அடுத்ததாக மன தெளிவு தந்துகிறது. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 35 முடிய. எம்மாவுசுக்கு 2 சீடர்கள் பயணிக்கின்றார்கள். இயேசுவும் அவரோடு பயணிக்கின்றார். ஆனால் இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அப்பத்தை பிடிக்கின்ற பொழுது இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். தங்கள் வழியிலே இயேசு இறைவார்த்தையை சொன்னதையும் அப்பொழுது தங்கள் உள்ளம் பற்றி எறிந்ததையும் அவர் நினைவு கூர்ந்து மன தெளிவு பெற்றவர்களாக எருசலேம் நகருக்கு திரும்புகிறார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம் பாவிகளை அரவணைக்கும் விருந்து. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 31 முடியும். லேவியின் வீட்டில் நடந்த இந்த விருந்தில் இயேசுவோடு பாவிகளும் அமர்ந்து கொள்கிறார்கள். இதை ஒரு குற்றமாக பிறர் பழித்துக் கொள்கிறார்கள். மருத்துவர் நோய் உள்ளவருக்கு தேவை, நோய் இல்லாதவருக்கு தேவையில்லை என்று சொல்லி பாவிகளை அழைக்கவே நான் வந்தேன், எனவே பாவிகள் என்னுடையவர்கள் என்று பாவிகளை அணைத்துக் கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் இயேசு. பகிர அழைக்கும் விருந்து. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 10 முதல் 17 முடியும். தனது போதனைகளை கேட்க வந்த 5000 பேருக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகி பெருகச் செய்து பகிர்ந்து விடுகிறார் இயேசு. நீங்களே அவர்களுக்கு உணவு விடுங்கள் என்று சீடர்களுக்கு சொல்லி இருக்கின்ற சிறு உணவை பகிர்ந்து உண்டால் நிறைவு பெறுவோம் என்பதையும் இயேசு உணர்த்துகின்றார். அடுத்ததாக குணம் அளிக்கின்றது. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. பரிசேயர் ஒருவர் வீட்டில் விருந்து சென்ற இயேசு அங்கிருந்த நோயாளி ஒருவரை ஓய்வு நாளை குணப்படுத்துகின்றார். ஓய்வு நாள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக ஏற்படுத்தப்படவில்லை என்பதை உணர்த்தி மனிதத்தின் புனிதத்தை நிலைநாட்டுகின்றார் இயேசு. அடுத்ததாக பணிவிடை செய்ய கற்றுத்தந்த விருந்து. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. இன்றைய நற்செய்தி வாசகம். தனது லாபத்தின் போது அடிமையின் தன்மையை ஏற்று தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் இயேசு. தலைவனும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அவ்வாறே பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அடுத்ததாக தன்னையே தந்த விருந்து. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 17 30 முடிய. பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை, எதுவும் இல்லை என்று சொன்ன இயேசு தான் அன்பு செய்த இந்த உலகத்திற்காக தம் உடலையும் இரத்தத்தையும் வாழ்வுதரும் உணவாக கொடுக்கிறார். இந்த உணவை உண்பவர்கள் என்றும் நிலைவாழ்வை கொண்டிருப்பார்கள் என்ற உறுதியையும் நமக்கு தெரிவித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த விருந்துகள் எல்லாம் எங்கோ எப்பொழுதோ நடைபெற்றவைகள் அல்ல, மாறாக இன்றும் இப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. அதுதான் திருப்பலி என்னும் தெய்வீக விருந்து. நாம் கேட்ட அனைத்து விருந்துகளையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது இந்த திருப்பலி விருந்து. வாய்ப்பு தரும் விருந்து. திருப்பலி இல்லாத ஊர்கள் இல்லை. திருப்பலியில் பங்கு பெறுகின்ற வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. எப்படி பயன்படுத்துகிறோம்? முழுமையாக பங்கு பெறுகிறோமா? பாவங்கள் போக்கும் விருந்து. திருப்பலி கொண்டாட்டத்தின் தொடக்கத்தில் நாம் செய்த சிறு தவறுகளை பொது மன்னிப்பின் மூலமாக குரு மன்னிக்கின்றார். நமது தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்றோமா? மன தெளிவு தந்துகிறது. இறைவார்த்தை வழிபாட்டின் வழியாக
இறைவார்த்தை வாசிக்கப்பட்டு மறைவுரை மூலமாக அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. கவனத்துடன் செவிமடுக்கிறோமா? குறைகள் தீர்க்கும் விருந்து நமது தேவைகளை மன்றாட்டுகளாக இறைவனிடம் அன்னை மரியாள் வழியாகவோ புனிதர்கள் வழியாகவோ எடுத்து வைக்கிறோம். அவைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு செய்கின்றோமா? நமக்கு மட்டுமா ஜெபிக்கிறோமா அல்லது பிறருக்காக ஜெபிக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பகிர அழைக்கும் விருந்து. காணிக்கை வழிபாட்டின் போது நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். உண்மையில் பகிர்ந்து கொள்கிறோமா? குணமளிக்கும் விருந்து. இயேசு உடலையும் இரத்தத்தையும் உண்ணும் பொழுதெல்லாம் பாவங்கள் கழுவப்பட்டு புத்துணர்வு பெற்று புதுப்படைப்பாக குணம் பெறுகிறோம் என்ற சிந்தனையோடு தகுதியான முறையிலே தகுந்த தயாரிப்புடன் நற்கரணையை உட்கொள்கின்றோமா? சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இவை அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ள திருப்பலி விருந்தில் நாம் எவ்வாறு பங்கு பெறுகிறோம்? எத்தகைய முக்கியத்துவம் திருப்பலி கொடுக்கிறோம்? சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இத்தகைய பயனுள்ள வாழ்வு தரும் திருப்பலியை நமக்கு நிறைவேற்ற குருக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அது நமது கடமையாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் குருக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. பல இடங்களில் திருப்பலி நிறைவேற்ற குருக்கள் இல்லை. சில இடங்களில் ஒரு குரு பல இடங்களில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய நிலை இருக்கிறது. நமது கடமை இறை அழைத்து பிறகு ஜெபிக்க வேண்டும். இந்த இறை அழைத்தல் நமது குடும்பங்களில் ஊக்குவிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இறை அழைத்தல் உணர உதவிட வேண்டும். இறைவனுக்கு பணிபுரிய நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது நமது குடும்பமும் நமது பங்கும் நமது ஊரும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். தொடர்ந்து குருக்களுக்காக ஜெபிப்போம். இறை ஆசீர் என்றும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் தங்கி உங்களை வழிநடத்துவதாக. ஆமென்.